பதிவும் போட்டிருக்கேன். சிறப்பா மைக்கு இல்ல மைக்ரோபோனை போட்டு தட்டினே இருக்காதீங்கப்பா. அமைதியான இடமா உட்காருங்க. நீங்க மைக்ரோபோனை போட்டு தட்டினே இருந்தீங்கன்னா லுட்டு லுட்டு லுட்டுன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். அமைதியா இருந்தா தானே நம்ம யோசிக்க முடியும், சரியா கண்டுபிடிக்க முடியும். யார் அதை பண்றீங்களோ அதை பண்ணாதீங்க. டெஸ்க் இருக்கா, டெஸ்க தனியா தள்ளி வைங்க. நகர்வை உறுதிப்படுத்துறதுக்கு கிளிக் பண்ணி நகர்வை முடிச்சுக்கலாம். Sir, queen to c1. அதுவும் சரியா இருக்காதுப்பா. அவங்க அரசியை வெட்டிடுவாங்களே. அரசி பிஷப் நான் ஒரு ஆய்வு முடிவு சொல்றேன். என் கூட சேர்ந்து பாருங்க. பிஷப் c1 b1 விளையாடி அரசியை மாத்துறதுக்கு பிறகு பிஷப் c1 b1 விளையாடி அரசியா மாத்திடுறாங்க. மாத்தினதுக்கு பிறகு பிஷப் c6. பிஷப் ட்ரை6 ஆடினா அரசரை மட்டும் தான் நகர்த்த முடியும், வேற எந்த நகர்வுமே கிடையாது. அப்படி அரசரை நகர்த்தின பிறகு அரசரை 2 இடத்துல நகர்த்தலாம். ஒண்ணு அரசரை நகர்த்தலாம், இல்ல குதிரையை வச்சு தடுக்கலாம். குதிரையை வச்சு தடுத்தா பிரச்சனையே இல்லை, நம்ம அரசியை வச்சு அவங்க குதிரையை எடுத்துடலாம். அதனால குதிரையை வச்சு தடுக்காம அரசரை நகர்த்தினாங்கன்னா 2 சதுரத்துக்கு நகர்த்த முடியும். ஒன்னு e7, இன்னொன்னு f8. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? சரி சொல்லுங்க. அது வரைக்கும் இன்னொரு தடவை சொல்லுங்க, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கலாம். பிஷப் c1, pawn b1, bishop c6, bishop c6, knight d7, king d7, queen d7. அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. அப்ப பிஷப் c6க்கு அரசரை நகர்த்தினாங்கன்னா 2 சதுரத்துக்கு நகர்த்த முடியும். e7 நகர்த்தினாங்க அப்படின்னாலும் நாம ஒருவேளை e7 நகர்த்தினாங்க அப்படின்னா நாம e7 நகர்த்தினாங்கன்னா e7 நகர்த்தினாங்கன்னா என்ன பண்றதுன்றதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. f8 போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, queen to d8 விளையாடி முடிச்சிடலாம். ஒருவேளை e7 ஆனா என்ன பண்றது? e7 ஆனா சரி, e7க்கு சரி e7க்கு கிங் e7 போனா rook f7 ஆடுவோம். rook f7, king f7, rook f7, king f7, queen f3. ஆனா ஆட்ட முடியலையே. சரி, கிங் e7க்கு வேற என்ன இருக்குன்னு யோசிங்க.
கணக்கிட்டா சிறப்பான நகர்வா படுது. அதை விட நமக்கு வேற எதுவும் சிறப்பான நகர்வா இல்ல. கிங் E7 அது வரைக்கும் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம். முதல் நகர்வு பிஷப் C1 தான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்கு. ஆடிடுங்க. படைவீரர்களோட எண்ணிக்கை பார்த்தாலும் நமக்கு 2 மந்திரிக்கு ஒரு யானை இந்த மாதிரிலாம் அவங்க எந்த குழப்பத்துக்குள்ளேயும் வரல. சரி, இப்ப அடுத்த நகர்வை கண்டுபிடிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல குவீனை வெட்டுறதை விட வேற ஏதாவது, ஏன்னா B1 விளையாடி அரசியா மாத்துறதுதான் கருப்புல விளையாடுறவங்களுக்கு இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு. நமக்கு ஏதாவது செக் மேட் இருக்கா? எதுவும் இல்ல. செக் எதுவும் இல்ல. அரசி எடுத்துருங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க நம்ம பார்த்த நம்ம கணக்கிட்டதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு கருப்புக்கு. அது இதே மாதிரியான சூழல் வந்துச்சுன்னா நீங்க அப்படிதான் விளையாடணும். பிஷப் A3 Bishop A3 King Bishop A3 King B1 இது வரைக்கும் சரிதான், விளையாடிடுங்க. Queen to B5 வேணாம். Queen to D1 இங்க பாருங்க, Queen to B5 தப்பெல்லாம் கிடையாது. ஆனா Queen to B5 விளையாடும் போது ஒரு நகர்வு தள்ளி போகுது. அந்த அரசரை கைது பண்ணி சரி பிடிக்கும். அந்த செக்மேட் வந்து ஒரு மூவ் வந்து போஸ்ட்போன் ஆகுது. ஒரு நகர்வு தள்ளி போகுது. Queen B5 கிங் வந்து A8 or A2 Queen B2 ஆட்ட முடியுது. ஆனா Queen to D1 ஆடினா Queen to D1 ஆடினா இல்ல இருங்க. Queen to D1 சரியில்லை. Queen to D1 ஆடினா இன்னும் ஒரு நகர்வு கூடுதலா தான் தள்ளி போகுது. அதனால Queen to Bhagat 5 தான் சரியா இருக்கு. அதே விளையாடு. Queen to B2 விளையாடுங்க சிறப்பு. Rook to D8 Rook to D8 Rook to D8 Rook to D8 Bishop to D8 Bishop to D4 King to ஆடினதுக்கு பிறகு பிஷப் டு D4க்கு அரசரை நகர்த்தணும்ன்ற அவசியம் இல்லம்மா. நைட் டு D பான் வச்சு இல்ல நைட் வச்சு வைக்கலாம் சார். ரூக் டு C6 விளையாடுங்க சிறப்பு. அதான் ரூக் டு H6 ஆட்டா நமக்கு பதங்கமா பயன்படுத்துறதோட சேர்த்து ஒரு குதிரையை கூடுதலா எடுத்துடுறோம். அடுத்த நகர் ரூக் டு ED7 ED7 தான் சரி. அவங்க நம்ம யானை அடுத்த நகர்வுல எடுத்தா நாம யானை எடுத்துக்கலாம். Queen to D4 அப்புறம் Queen to D4 King to E1 Bishop to B4 Bishop to E4 இது வரைக்கும் சரிதான், விளையாடிடுங்க. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. அவங்க Queen to C3 அவங்களுக்கு என்ன அவங்க ரூக்க வெட்டிடலாம்.
அது இங்க யானையை வெட்டுறது பத்தி மட்டும்தான் பாக்குறீங்க. அதை விட அதை விட சிறப்பான நகரம்னா என்னவா இருக்கும்? பிஷப் டு c3. பிஷப் டு c3 விளையாடினா நம்ம இருங்க பிஷப் டு c3 பிஷப் டு c3 ஏன் குயின் c3 விட சிறப்பான நகர்வாகுது? நகர்வு கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கான காரணம் தெரியலன்னா எப்படி? காட்சி பத்தி பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க, அவ்வளவுதான். குயின் c3 வரதுனால என்ன ஆகுது? குயின் c3 விட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணு இல்லல்ல. ஆனா குயின் c3 விட பிஷப் c3 சிறப்பான நகர்வா ஆகுது. பிஷப் c3 தான் சரி. ஏன்? ஏன்னா டபுள் அட்டாக் வருது. ஏன் குயின் c3ல டபுள் அட்டாக் வரலையா? வருது. அப்ப ஏன் பிஷப் ஆனா அரசர் ஈஸியா தப்பிச்சு போக முடியும். இங்க பிஷப் தப்பிச்சு போக முடியாது. அந்த அது குயின் c3ல தப்பிச்சு போக முடியும் தான். அப்ப பிஷப் c3ல பிஷப் c3 செக்மேட். அதனாலதான் அது சிறப்பானதாகுது. ஏன் அரசிய எடுக்கிறத விட எதிரரசரை கைது பண்றதுதான் சிறப்பான நகர்வு. அப்ப அதனாலதான் பிஷப் c3 குயின் c3 விட சிறப்பான நகர்வாகுது. பிஷப் c3 விட அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சது. எப்பயுமே அதுக்குதான் முன்னுரிமை கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நைட் டு e7 விளையாடுங்க, மிகச்சிறப்பு. அவங்க நைட் எடுத்துறணும். அதுக்காக அங்க வந்தோம். அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. இங்க பாருங்க, நைட் டு e7ம் இப்ப நீங்க ஆடின முதல்ல நைட் டு e7 ஆடினீங்கல்ல, இந்த நகர்வுக்கு பேர் என்னது? டபுள் அட்டாக். டபுள் அட்டாக். சரி, அதை விட முக்கியம் டபுள் செக் பாது. சரி, அதை எப்படி அவங்க யானையை வச்சியோ அரசிய வச்சியோ இல்ல குதிரையை வச்சியோ ஏன் நம்ம குதிரையை வெட்ட முடியல? ஏன்னா டபுள் செக் அந்த அரசருக்கு g8ல இருக்க அரசருக்கு e7ல போற குதிரையாலையும் தாக்குதல் வருது, c4லையும் தாக்குதல் வருது. அதனாலதான் அந்த குதிரையையோ அவங்களால வெட்ட முடியல. குதிரையை வெட்டினா மந்திரியால தாக்குதல் வருது, மந்திரியை வெட்டினா குதிரையால தாக்குதல் வருது. அதுதான் சிங்கிள் செக்கை விட டபுள் செக்கு இருக்கிற சிறப்பு. டபுள் செக்னா இருமுனை தாக்குதல், 2 தாக்குதல் வருது அரசருக்கு. அப்ப டபுள் செக்னாலே என்ன பண்ண முடியும்? டபுள் செக்னாலே என்ன ஆட முடியும்? அது நம்ம அரசரை நகர்த்துறதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. டபுள் செக்னாலே அரசரை நகர்த்துறதை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா அந்த இடத்துல இன்னொன்னு கவனிச்சுக்கணும்னா, டபுள் செக் வரும்போது அரசரை நகர்த்துறது அப்படிங்கிறது இப்ப ஒரு நகர்த்தி அந்த குதிரையை எடுக்கிற மாதிரி இருக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா எடுக்கலாம், நகர்த்துற பக்கத்து சதுரத்துல இருந்துச்சுன்னா. அதனாலதான் டபுள் செக் சிங்கிள் செக்கை விட பவர்ஃபுல்லா ஆகுது. எப்பயுமே டபுள் செக் சிங்கிள் செக்கை விட மோர் பவர்ஃபுல் தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னொன்னு ஒரு நகர்வு பின்னாடி போங்க. இந்த இடத்துல நைட் டு ஃபேஷன் 6 f6லயும் தான் டபுள் செக் வருது. ஆனா நைட் டு e7 அந்த நகர்வு ஏன், அந்த டபுள் செக் ஏன் சரின்னு ஆகுது? நைட் டு f6 ஆனா அது தப்பு. ஏன்? அதுலதான் புதிரோட அடுத்த நகர்வுக்கான சூற்றமும் இருக்கு. இதையும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலாம். நைட் டு f6 ஆடி இருந்தா அது தப்பு, ஆனா அது டபுள் செக் தான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. நைட் டு f6 ஆடி இருந்தா அவங்க அரசரை சிறப்பு. அதுதான் காரணம். நைட் டு f6 ஆடி இருந்தா அரசரை நகர்த்தின பிறகு அவங்க யானையை எடுத்துக்கலாம், யானை மட்டும் தான் கிடைக்கும். திரும்ப ஒரு நகர்வு சரியா விளையாடின நகர்வுக்கு போயிடுங்க. இப்போ அடுத்த நகர்வுகளை கண்டுபிடிங்க. செக்மேட் வித்தின் 2 மூவ்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் வேகமா g6 பான் வச்சு வெட்டினா queen to h4 ஆடணும். முதல் நகர்வு நைட் டு காந்தி 6 சரி, பானை வச்சு மட்டும் தான் வெட்ட முடியும், வெட்டினாலாம் இல்ல.
பார்த்தாலும் துல்லியமா அடுத்த நகர்வு தப்பு, அது அங்க வரல. வேற queen to h4. அதுதான் தப்புன்னு சொன்னேன். அதுல செக்மேட் வரல. செக்மேட் வரலன்னா அடுத்து என்ன ஆகும்னு யோசிச்சு சொல்லணும். நான் குயின் டு h4 ஏன் ஆடக்கூடாது, ஏன் குயின் டு h4ல செக்மேட் வரல? queen வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான். அப்ப அவங்க அரசியை வச்சு வெட்டக்கூடாது. அப்ப எங்க போட்டா வெட்ட முடியாதுன்னு யோசிச்சா நகர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. queen to h3. குயின் டு ஹாப்பி 3 தான் சரி. அங்க போட்டா அரசரை நகர்த்த முடியாது, அவங்க அரசியை வச்சு தடுக்க முடியும். அந்த நகர்வை அவங்க கேட்கல, தடுத்த பிறகு அந்த அரசியை எடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. Sir, bishop to f. Queen to f7. Rook to f7. Rook to f7. Rook to f7. Rook to e8. Checkmate. விளையாடுங்க, சிறப்பு. ஆய்வு முடிவு சரி. இரு அவ்வளவுதான். இப்போ நகர்வு மாறிடுச்சு. அதாவது நீங்க சொன்ன ஆய்வு சரிதான், ஆனா அந்த ஆய்வு முடிவு வேற ஒன்னா மாறுது. ரூக் டு f7 ஆடாம கிங் டு h8 போயிடுறாங்க. இப்ப அதுக்கேத்த மாதிரி மாத்தி யோசிங்க. விளையாடுங்க, சிறப்பு. அவ்வளவுதான். அவங்களால அரசியல் வச்சு மட்டும் தான் தடுக்க முடியும். அவங்க அரசியல் வச்சு எடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. என்ன பண்ற ஆசிஷ்? அன்மியூட் பண்ணு. இந்த இடத்துல நம்ம பொசிஷனல் பிளேக்குள்ள வரும். சதுரம் எந்த சதுரத்துல போட்டா சரியா இருக்கும் அப்படி யோசிக்கணும். எந்த சதுரத்துல ஆடினா சரியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கலாம். இன்னும் வேற யோசிக்க சொல்றேன். Queen to g5. கிட்டத்தட்ட அதே மாதிரியான நகர்வு தான். ஆனா குயின் டு g5 ஆடும்போது அவங்களால இப்போ இந்த இடத்துல ரேங்க்ஸ் டிஃபெண்டிங் த ரேங்க்ஸ்னு பார்க்கும்போது இப்ப குயின் டு g5 ஏன் ஆடலான்னு சொல்றீங்க? முதல் நகர்வு அதை சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மூவ்ல queen to g2 checkmate ஆகும். பண்ணலாம்ல. இப்போ queen to g5 ஆடும்போது அவங்க அடுத்த நகர்வுல அவங்க அரசிய செகண்ட் ரேங்க்ல போட்டுட்டாங்கன்னா அந்த செக்மேட்டை தடுத்துடலாம்ல.
அவங்களால பாதுகாத்துற முடியும்ல. ஆமா அப்போ அவங்க செகண்ட் ரேங்க்ல அவங்க அரசிய போட்டா கூட அவங்க அரசிய நம்ம எடுத்துக்கிற மாதிரியான ஒரு நகர்வு, அதுவும் அதே மாதிரி செக்மேட் த்ரெட்டை உருவாக்குற மாதிரி, அதுவும் 2வது விதிமுறைப்படிதான் வரா மாதிரியான கிட்டத்தட்ட இப்ப குயின் G5 நகர்வு தப்புன்னா சொல்ல இல்ல. ஆனா குயின் G5க்கு அது அவங்க செகண்ட் ரேங்க்ல, அதாவது இன்னும் சொல்ல போனா குயின் D2 ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க வர பிரச்சனைய செகண்ட் ரேங்கை பாதுகாத்து தடுத்துக்கலாம்ல. அப்படி தடுத்து பாதுகாக்க முடியாத மாதிரி ஒரு சதுரத்துல அரசிய போட்டுட்டா நாம அவ்வளவுதான். குயின் விளையாடிட்டா அந்த 2வது ரேங்க்ல அவங்களால போட முடியாது. நம்ம அரசர் தாக்குதல் வருமானா வரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம அரசரை நகர்த்திக்கலாம். அதுக்கு மேல பெருசா ஒரு தாக்குதல் எதுவும் இல்ல. இப்ப குயின் 2 ஈவா 2 சரியாதான் இருக்கணும். சரிதான், அதுதான் நம்ம கணக்கிட்டு அவ்வளவுதான். நம்ம அவங்க அரசரை பாதுகாக்கிறதுக்காக அரசியை தியாகம் பண்றாங்க. வேற வழி இல்ல, அதான் ஒரே வழி அதை தடுக்கிறதுக்கு. அதனால அதை பண்றாங்க. ஆடிடுங்க சரி. Sir, bishop to f7, king to f7, queen to h7, king to f8, king to f8, king to f8, queen to h8, king to f7, king to f7. அதுக்கப்புறம் எதுவும் இல்ல. அதனால அது வேண்டாம், வேற யோசனை. விதிமுறைப்படியே யோசிங்க. ஓகே சார். மாஸ்டர் ரெஸ்ட் போயிட்டு வரேன்.
குயின் டு காந்தி 6 ஆடிட்டா அவங்க அரசரை F8 கொண்டு போனா குயின் டு ஃபேஷன் 7 ஆடிடலாம். குயின் டு காந்தி 8 காந்தி 6 ஆடும்போது H8க்கு கொண்டு போனா திரும்பவும் குயின் டு H6 சிப்பாயை வச்சு வெட்ட முடியாதுப்பா. ஏன்னு பாருங்க, ஏன்னு சொல்லுங்க. குயின் டு காந்தி 6க்கு சிப்பாயை வச்சு வெட்ட முடியாது. ஏன்? அப்சல்யூட் பின்ல இருக்கு. அதனால குயின் டு காந்தி குயின் டு G6 கிங் F8 குயின் F7 முடிஞ்சது. குயின் டு G6 கிங் H8 குயின் டு H6 கிங் G8 நைட் டு காந்தி 5. இந்த நைட் டு காந்தி 5 ஆடின பிறகு திரும்பவும் அதே செக்மேட் த்ரெட்டை தான் நம்ம உருவாக்குறோம். அதுக்கு அவங்க ரூட் டு E1 ஆடலாம், பரவாயில்ல, திரும்ப நாமளும் நம்ம யானையை வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமும் அந்த செக்மேட்டை தடுக்கிறதுக்கு அவங்க அரசியை கொடுத்துதான் தடுக்கணும். குயின் டு G5 குயின் G5 ஆடி தடுத்துக்கலாம். இல்ல அதை தவிர்த்து வேற ஏதாவது ஆடினாங்கன்னா குயின் டு ஹாப்பி 7 ஆட்டத்தை முடிச்சிடலாம். அதனால குயின் டு காந்தி 6 சரியாதான் இருக்கும். நம்ம ரெண்டாவது பார்த்த ஆய்வு, முதல்ல பார்த்த ஆய்வு ஒருவேளை நீங்க ஆரம்ப கட்ட புதிர் ரேட்டிங்ல இருந்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டதுனால ரெண்டாவது ஆய்வு, அந்த நீண்ட நெடிய ஆய்வு பார்த்தோம்ல. அடுத்த நகர் என்ன சொன்னேன்? ரூட் டு E8 சொன்னா இல்ல, குயின் டு H6. விளையாடுங்க, சிறப்பு. அதுக்கு மேல அவங்க கேட்கல, அதுக்கப்புறம் இருக்கிறதையும் சொன்னேன். யாராவது சொல்லணும்னு சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். அப்புறம் குயின் டு A8. அப்பா ரூக் F8 தானப்பா முதல்ல சொன்னீங்க. சரி, ரூக் F8 வேணாம். சரி, ஏன்னு வேணா சொல்லுங்க. சரி, அப்புறம் வேற அடுத்தது குயின் A8 கிங் டு C7 ரூக் டு H7 கிங் டு ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. இதாவது முதல் நகர்வுக்கு அப்புறம் ரூட் டு H7 ஆடக்கூடாது. அது ஏன்னு சொல்லுங்க. நைட் மூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும், வேற வழி இல்ல. L7-4ன்னு பார்த்தாலும் சரி, அந்த சதுரத்துல வேற தாக்குதல் இருக்கான்னு இன்னும் கவனமா பார்த்தாலும் சரி, அது வேற வழியே இல்ல. நைட் மேனுவர்ஸ் கொஞ்சம் சிரமம் தான். நைட் மேனுவர்ஸ் லீச்சஸ்ல பாத்தீங்கன்னா லீச்சஸ்.org இல்ல, அதனாலதான் குதிரையோட இததான் வந்து வச்சிருப்பாங்களே. அதுல ஒவ்வொரு ஆட்டம் ஆரம்பிக்கிறதும் இது பண்றதும் எல்லாமே குதிரையோட வடிவமைப்புல தான் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது நைட்ஸுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, குதிரைக்குன்னு இங்க ஒரு முக்கியமான தனித்துவம் இருக்கு. அதுதான் ஒரே ஒரு படை வீரர் மற்ற இது மேல தாண்டி போக முடியும். ஆட்டத்தோட போக்கு எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஆனா மற்ற எதுக்குமே இல்லாத ஒரு தனித்துவம் குதிரைக்கு இருக்கு. குதிரையால மட்டும்தான் தாண்டி போக முடியும், வேற எதாலையுமே தாண்டி போக முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் மிடில் கேம் பொசிஷன்ஸ்லயும் நைட் மேனுவர்ஸ் ரொம்ப முக்கியம். குதிரையால சிறப்பா செயல்பட முடியும். அதே மாதிரி பிஷப் பேர் அட்வான்டேஜ் வந்து 2 மந்திரி சேர்ந்து செயல்படுற மாதிரி இல்ல. ஒரு குதிரையை குடிச்சிட்டு கூட ஒரே ஒரு குதிரையை வச்சு அந்த இன்னொரு குதிரை செய்ய எல்லா செயல்பாடையும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வலிமையானது குதிரைகள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? சரி, முதல் நகர்வு குயின் A8ல இருந்து திரும்ப வரலாம். குயின் A8 அப்புறம் ஆடாதீங்க. கிங் டு C7
King to C7, Queen to A5, Queen to A5, King to D7. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குப்பா. அதான் இப்போ கிங் டு A5க்கு திரும்ப கிங் டு A5க்கு கிங் டு A5க்கு கிங் டு D7 வந்துட்டா என்ன பண்றது? கிங் டு A5க்கு கிங் டு D7 வந்துட்டா என்ன பண்றது? King to D7 ஆடுறா, Queen B7 ஆடலாம். Queen B7 ஆட முடியாதே. நம்ம அரசி எந்த சதுரத்துல இருக்கு? இந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு இந்த புதிரை இப்படி மாத்தி யோசிங்க. இதே புதிர் வந்து நமக்கு கருப்புல விளையாடணும்னு இருக்கிறதா கொடுத்திருந்தா என்ன ஆடுவீங்க? இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு என்ன? Queen E2. அப்புறம் சிறப்பு Queen E2, King. நாம வந்து King to C1 ஆடுவோம். அவங்க வந்து Queen to E1 ஆடுவாங்க. Queen to E1 ஆட்டம் முடிஞ்சிரும். Queen to C2 ஆட்டம் முடிஞ்சிரும். Rook to F1 ஆட்டம் முடிஞ்சிரும். இப்ப இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நம்ம சொல்லுவோம்ல, இந்த இடம் நம்ம எப்படி பார்க்கணும்னா கலட்டின் ஓவர் தி நெக், அந்த பிரெஞ்சு டேர்ம், அதான் கழுத்து மேல கத்தி இருக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு சூழல தான் நம்ம இங்க இருக்கோம். அப்ப எதிர் அரசருக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்தாம இருந்தோம்னாலும் நமக்கு ஆட்டம் முடிஞ்சிடும். அப்ப கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். அப்ப அதை எந்த வகையில பண்றது அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு சிக்கலா இருக்கு. A8 கிங் D7 நேரடியா எடுத்தவன கிங் D7 போயிட்டா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. குவீன் B7 ஆடிடலாம். குவீன் A8 கிங் C2 குவீன் A5 கிங் D7 ஆட்டா அதுக்கப்புறம் அரசருக்கு பொருத்தமான எந்த விதமான ஒரு தாக்குதலும் இல்லை. அதுவே நம்ம குவீன் A8 விளையாடிட்டு அவங்க அரசரை நகர்த்தின பிறகு ரூக் F8 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குதிரை எடுக்கிறோம் தான், ஆனா அதுவும் எதிர் அரசருக்கு தாக்குதல் இல்லாம தான் வருது. வேற வழி இல்லை. அதுவும் எதிர் அரசருக்கு தாக்குதல் இல்லாம தான் வருது. அதனால அவங்க நம்ம குவீன் E2 பார்த்தோம்ல, அந்த நகர்வு விளையாடி ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல் நகர்வே ரூக் F8 ஆடிட்டா அவங்க ரூக் F8 விளையாடினாலும் சரி, அவங்க ரூக் F8 விளையாடாம அரசரை நகர்த்தினாங்கனாலும் சரி, அடுத்த நகர்வு குவீன் B7 நம்மளால ஆட முடியும். அதாவது குவீன் C7 ஆடினாங்கன்னா குவீன் B6 விளையாடிட்டு குவீன் B7 முடியும். அது மூலமா நம்ம ஆட்டத்தை முடிச்சிடலாம். ஒருவேளை நேரடியாக குவீன் B7 ஆடினாங்கன்னா குவீன் B7
G7 எடுத்த உடனே ஆடிக்கலாம். அதனால ரூக் F8 விளையாடிடுங்கப்பா, சரியா தான் இருக்கணும். ரூக் F8. இப்ப அடுத்த நகர்வு என்ன சொன்னேன்? குயின் விளையாடுங்க. குயின் டு அன்பு அறம். அவங்க ரூக் கட்டிடலாம். இந்த நகர்வுக்கு பேர் என்னது? விளையாடுங்க, சிறப்பு, அவ்வளவுதான். இப்ப அவங்க அரசியை வச்சு நம்ம அரசரை கைது பண்ண முடியாது. போதுமான அளவு அரசியை மட்டும் நமக்கு குதிரை பாதுகாப்புக்கு இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. கிங் டு E1. கிங் டு E1 என்ற நகர்வுல தான் அரசரால அந்த குதிரைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதனால அதுதான் சரியானதா இருக்கணும். ஆடுங்க பார்க்கலாம். மேலும் ஒரு தாக்குதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரசரை நகர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரசரை பாதுகாப்பான சதுரத்துக்கு நகர்த்தி கொண்டு போய் முடிச்சிடணும். சார் பிஷப் E8. அரசரை எங்கேயுமே நகர்த்த முடியாது லேக்கா. அது அரசரை ஏன் எங்கேயுமே நகர்த்த முடியாதுன்றத லேக்கா சொல்லுங்க. பிஷப் E8 ஏன் விளையாட முடியாதுன்னு நிச்சயம் சொல்லுங்க. செக் இருக்கு சார். ரெண்டுத்துக்கான காரணமும் அதுதான். அப்ப என்ன ஆடலாம்? ரூக் G2 விளையாடிதான் அந்த தாக்குதலை தடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. வேற ரூக் G2 ஆடக்கூடாது. அது வேணா ஏன்னு சொல்லுங்க. பிஷப் வச்சு வெட்டிடுவாங்க. பிஷப் வச்சு வெட்டுறதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. என்ன நகர்வு ஆடினா வரும்? ரூக் டு F1. அது மட்டும் தானா? ரூக் டு F1. குயின் டு இல்ல. இங்க பாருங்க, அவங்க அண்ட் எலிமினேஷன் ஆஃப் த செக். சரியா? இந்த இடத்துல நம்ம சிப்பாயை வச்சு அந்த மந்திரி எடுத்தாலும் தான் நம்ம அரசருக்கு வர தாக்குதல் இல்லாம போயிடும். அதுவே நம்ம மந்திரியை வச்சு தடுத்துட்டா நம்ம ஆட்டத்தையே முடிச்சிடலாம். மறைமுகமா அவங்க அரசருக்கு நம்ம யானையால ஒரு தாக்குதல் வருது. அப்ப பிஷப் E4 ஆடினா அவங்க எதிர அரசருக்கு ஒரு தாக்குதல் வருதா? வருது சார். பிஷப் E4. அதே நேரத்துல நம்ம அரசருக்கு வர தாக்குதலையும் நம்ம தடுத்துக்கிறோம். இப்ப கிங் டு ஃபேஷன் 7 ஆடினா ரூக் டு காந்தி 7 விளையாடி ஆட்டத்தை முடிச்சிடலாம். கிங் டு ஹாப்பி 8 போனா குவீன் டு காந்தி 7 விளையாடி ஆட்டத்தை முடிச்சிடலாம். விளையாடிடுங்க.
பிஷப் b4 ஆடு. பிஷப் e4. ஆமா. அதுக்கப்புறமான ஆய்வு முடிவுகள் முழுமையா நான் சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? அதுதான் அதுக்கு மேல இருக்கிற 2 ஆய்வுகளையும் அவங்க கேட்கல. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? புரிஞ்சிச்சு. சரி, அடுத்தது கண்டுபிடி. மிஸ்டர் கோயின் h5. விளையாடி நம்ம என்னப்பா பண்றது? விதிமுறைப்படியே யோசி. விதிமுறைப்படியே யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். பிஷப் பிஷப் டு b5. விளையாடுங்க, சிறப்பு. அவ்வளவுதான். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடி. நைட் வச்சு அவங்க பிஷப்பை வெட்டணும், பான் வச்சு வெட்டினா பிஷப் வச்சு வெட்டலாம், அப்புறம் அவங்க ரூட்டை வெட்டிடலாம். விளையாடுங்க, சிறப்பு. ஆனா ரூட்டை வெட்டுறது சரியில்லை. இப்ப அடுத்தது நைட் டு b4. நைட் b4 ஆட்னா அவங்க கிங்க நமக்கு அவங்க குயினை வெட்டிடலாம். செக்மேட் ஏதாவது இருக்கான்னு எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கலாமா? சரியா தான் படுது. நைட் டு ஈவா 4 ஆடினா இல்லை, இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நைட் டு பகத் 4 ஆடும்போது அவங்க அந்த செக்கையே எலிமினேட் பண்ண முடியும். நைட் டு பகத் 4 குயின் டு பகத் 5 அந்த செக்கையே அவங்க எலிமினேட் பண்ணிட முடியும். அதுவே நான் ஒரு நகர்வு சொல்றேன் பாருங்க. நைட் டு தீரன் 4 ஆடினா அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் இருக்கு. அவங்க நம்ம மந்திரியை எடுத்தாலும் நம்ம குதிரையை வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குதிரையால நம்ம மந்திரி பாதுகாக்கப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு இருக்கிற ஒரே நகர்வுன்னு இல்ல, ஒண்ணு அரசரை நகர்த்தலாம். அரசரை நகர்த்துனாங்க அப்படின்னு நகர்த்தலாம், இல்லைன்னா அரசியை வச்சு தடுக்கலாம். அரசியை வச்சு தடுத்தா அவங்க அரசியை எடுத்துருவோம். அதுவே அரசரை நகர்த்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகர்த்துறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சதுரம் கிங் டு தீரன் 8 தான். கிங் டு தீரன் 8 விளையாடி அவங்க அரசரை நகர்த்தினதுக்கு பிறகு திரும்பவும் நைட் டு கிரைஸ் 6 ஆடுவோம். அப்போ நைட் டு கிரைஸ் 6 ஆடினா ஒண்ணு அவங்க அரசரை நகர்த்தணும், அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம குதிரைய அவங்க அரசியை வச்சு எடுக்கணும். யோசிக்கணும். இருங்க, நான் எங்க வச்சுட்டு போனேன் சொல்றேன்.
Okay. Fine, good enough. நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நைட்டு தீரன் 4க்கு ஒரு ஆய்வு முடிவு பார்த்தோம்ல, அதே நைட்டு தீரன் 4க்கு அவங்க அரசரை நகர்த்துனா நைட் டு கிரை 6 சொன்னல, அதுக்கு பதிலா நைட் டு ஈவா 6 ஆடிடுவோம். ஏன் நான் இந்த புதிரை சரி இருங்க, இந்த புதிரை மட்டும் முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம இந்த புதிரை மட்டும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் சாப்பிட போயிடுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நான் ஒரு வகுப்பு உங்களுக்கு சொல்றேன். அது நம்ம இன்னொரு ஒரு மணி நேரமா அப்ப நம்ம வைக்கலாம். ஒரு 1:30 மணி போலயோ இல்ல 2 மணி போலயோ நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரிங்களா? மெசேஜ் பண்றீங்களா மாஸ்டர்? ஆமா, தகவல் சொல்றேன். இந்த புதிரை மட்டும் முடிச்சிடலாம். ஓகே. நைட் டு தீரன் 4 என் கூட சேர்ந்து ஆய்வு பண்ணுங்க. நைட் டு தீரன் 4 ஒருவேளை அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது மந்திரியால. இந்த புதிர்ல இருந்து நான் முழுசா அடுத்த இதுலயே சொல்றேம்மா. நாம 2 மணிக்கு இன்னொரு ஒரு வகுப்பு ஆரம்பிக்கலாம். 2 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். சரியா? பார்க்கலாம். டாடா. பாய். டாடா பாய்.